தேடில வீரட்டான துறை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே அம்மானே. நம்முடைய நவீன மருத்துவம் மூளையை நல்லா ஆராய்ச்சி செய்திருக்காங்க. மனித மூளையை, மனித ஜீனோம் கூட நிறைய ஆராய்ச்சி பண்ணி 10 வருஷமாக முயற்சி பண்ணி ஒரு மனிதன் 100 மனிதனுடைய ஜீன்களை சேர்த்து ஒரு ஜீனோம் கண்டுபிடிக்க 10 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய ஜீனோம்ஸை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு வேகமாக வளர்ந்துட்டாங்க. இப்போ அடுத்ததாக மனித மூளையை மேப் செய்யணும். அதை மேப்பிங்னா தெரியும் இல்லையா? வானத்துலேருந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கோயம்புத்தூரில் என்னென்ன எங்கெங்கே இருக்குது, என்னென்ன போக்குவரத்து வருதெல்லாம் தெரியும். அதுபோல் மூளையில் நரம்பு மண்டலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லா நரம்பு செல்களையும் அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சி பதிவு பண்ணுறாங்க. இந்த இடத்துலேருந்து எடுத்தோம்னா அங்கே நரம்பில் என்னென்ன நடக்குது, என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆராய்ச்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் பிரெயின் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பல பில்லியன் டாலர் செலவு பண்ணி மனித மூளையை ஆக்சிடெண்ட் ஆனவங்க, இறந்தவங்க, பிரெயின் டெத் ஆனவங்க அவங்கக்கிட்டலாம் வாங்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அனட்டாமிக்கலாக அதை செக்ஷன் பண்ணி வெட்டி பெட் ஸ்கேன் இது மாதிரி பண்ணி நரம்புகள் எதோடு கனெக்ட் ஆகிருக்குலாம் பார்க்குறாங்க. இந்த நரம்பு ஆராய்ச்சி பண்ணுறவங்க, மூளை ஆராய்ச்சி பண்ணுறவங்கள அவங்க நினைக்கிறாங்க நம்முடைய மனம் மூளைங்கிறாங்க. மூளை தான் மனம், மூளையில் தான் அறிவு, மூளையில் தான் நினைவு, மூளையில் தான் உணர்வு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது உணர்வு, கோபம், பயம் போன்றதெல்லாம். அறிவு நாம் படித்த படிப்பு, நல்லது கெட்டது, தர்ம அதர்மம், இதெல்லாம் அறிவு. நினைவு இந்த பிறவியில் கடந்த காலத்தில் குழந்தையிலேருந்து இன்று வரைக்கும் இருந்தது அனைத்துமே பிரெயினில் தான் இருக்குது. அது என்ன ஆதாரம்? பிரெயினில் இந்த பகுதியில் நினைவு இருப்பதனால இது எடுத்துனா அந்த நினைவு அவனுக்கு இல்லாமல் போயிடுது. புத்தகத்தில் ஒரு பக்கத்தை கிழிச்சிட்டோம்னா அந்த பக்கத்தில் தகவல் இல்லை இல்லையா? அதுபோல் பிரெயினில் ஒவ்வொரு இடத்தையும் சீண்டி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற பொருளை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்தால் என்ன விளைவு அப்படின்னு மனிதர்கிட்ட செய்ய முடியாது. மிருக ஜாதியில் அதை பண்ணியிருக்கிறாங்க. மிருகத்தில் எப்படிலாம் செய்யக்கூடாது, அதுக்கு விரலை அசைக்கிற இடம் எங்கே இருக்குதுன்ட்டு மூளையில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அந்த மூளையை சிதைச்சாதான் விரல் அசைவெல்லாம் போயிடும். அப்படி ஒரு குரங்கை நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லை? எப்படி தான் பண்ணுறது? இயல்பாகவே மனிதர்கள் ஆக்சிடெண்ட் ஆகுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் சிதையுது. அதனால் என்ன விளைவுன்னு உடம்புல பார்க்குறாங்க. மனிதர்களுக்கு மூளையில் கட்டி வரும், அந்த திசுக்கள் அழிஞ்சு போயிடும். அதனால் என்ன விளைவுன்னு பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் சேகரித்து அவங்க ஒரு முடிவு வந்திருக்கிறாங்க. மூளை தான் நமது அந்தக்கரணம், மனம். ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய புலன்களும் செயல் கருவிகளும், அந்த கரணம் சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே மூளை தான். அப்போ குழந்தையில மூளைத்தோன் வளருது, அதோட நானும் வளர்கிறேன், நான் உண்டாகிறேன். நாமெல்லாம் மூளையோடு சேர்ந்து உண்டாகிறோம். என்னுடைய மனம், புத்தியெல்லாம் உண்டாகுது. இறந்த பிறகு மூளையை எரிச்சிடுறோம், எல்லாம் போயிடுறோம். அப்போ அந்த ஆளும் இல்லை, அவன் மனம் இல்லை, மறுபிறவின்றதான் கிடையாது. இது விஞ்ஞானிகளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா விஞ்ஞானிகளும் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. அவன் இஸ்லாமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவனாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ரிலிஜனில் இருக்கலாம். அங்கே மறுபிறவி சொல்கிறாங்க. சரி, கிறிஸ்டியானிட்டியில் மறுபிறவி இல்லை. இருந்தாலும் அவர்கள் மரித்த பிறகு இருக்கிறார்கள். தீர்ப்பு நாள் அன்று எழுப்பப்படுவார்கள். அன்று தீர்ப்பு நடந்து அவளுக்கு சொர்க்கமும் நரகமும் தரப்படும் சொல்வதனால
அவன் செத்த பிறகு இருக்கணும் இல்லை? இன்னும் இந்த பாரத பூமியில் இதே மாதிரி மதங்களும் இருக்குது. மற்ற மரங்களுக்கு மதங்களில் சொல்லக்கூடிய கோட்பாடுக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு முரண் வருது. இப்போ அத்வைதத்துக்கும் அதுக்கு முரண் வருதான்னு நமக்கு பிரச்சனை இப்போ வருது. நம்முடைய பாரத நாட்டு சித்தாந்தப்படி மனம் என்பது ஸ்தூல சரீரத்துக்கு வேறானது. ஆனால் வேறானது இருந்தாலும் ஸ்தூல சரீரத்தில் தான் அது இருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிற மாதிரி சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்குள்ளே இருக்குது. அது இந்த ஸ்தூல சரீரத்தை கட்டுப்படுத்துது. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வேணும் இல்லை? அதுவே கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாதது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருளை அசைக்குதுன்னா, அப்போ நான் இந்த கண்ணுக்கு தெரிகிற அந்த செல்ஃபோனை இங்கே இருந்துகிட்டே நான் அசைக்கணும். இந்த உடம்பை நான் அசைக்கிறேன், இப்போ கையை தூக்குறேன். அதே மனசை கொண்டு வெளியே இருக்கிற ஒரு பொருளை என்னால் நகர்த்த முடியுமா? சில பேருக்கு சைக்கோ கைனெட்டிக்னு சொல்லி ஊசல் ஆடுற பெண்டுலத்தை நிறுத்துகிறாங்க, சில பொருளை காயினை நகர்த்துறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு சக்தியை நான் சொல்லலை. மனம் என்பது மூளையா, அதுக்கு வேறானதா? இதுக்கு முடிவு கட்டணும். இந்த பிரச்சனையை என்னிடம் கொண்டு வந்து நீங்கள் சொல்வதெல்லாம் விஞ்ஞானப்படி நிரூபிக்கவே முடியாதது. விஞ்ஞானப்படி மனம் மூளையில் தான் இருக்குது. பாருங்கள் எத்தனை எவிடன்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க. இப்போ நான் எங்கே போகிறது? நான் அத்வைதத்தை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மனநம் இப்போ பண்ண வேண்டியது. சங்கரர் காலத்தில் இந்த பிரச்சனை இல்லை, சொன்னபடி கேட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட சார்வாகர்கள்ன்றவங்க உடம்பு தான் ஆன்மா, உடம்புக்கு வேறான ஒரு ஆன்மா கிடையாது அப்படின்னு இதே விஞ்ஞானத்தை அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க. இதை நான் ரொம்ப நாள் யோசனை பண்ணும் பொழுது ஒரு உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்தூல சரீரம் மனமாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். இந்த மூளையே அறியும் கருவியாகவும் இருக்குது. கண் மூக்கு காது மூலம் அறியுது. இதுவே அறியும் கருவியாக இருக்குது. அறிவை பெறுவதும் இதுதான், பெற்றது அறிவதும் இதுதானே. இப்போ ஞானேந்திரியங்கள் எல்லாம் கண்ணு மூக்கெல்லாம் இங்கே இருக்குது. அப்போ மூளையெல்லாம் அதுக்கு உண்டான ஒரு பகுதி இருக்கு இல்லையா? பார்க்கின்ற பகுதி, கேட்கின்ற பகுதியெல்லாம் இருக்கும். இப்போ யாருக்காவது கேட்கின்ற பகுதி மூளையில் அடிபட்டுடுச்சுன்னா அவருக்கு கேட்க முடியாது. அப்போ காது சப்தத்தை வாங்கிறது, ஆனால் சப்தத்தை உணர்றது மூளை. இப்போ சப்தமெல்லாம் அங்கே உண்டாகிறது. அந்த சப்தத்தை கேட்கறது ஒருத்தர் இருப்பான்ல. ஸ்தூல சப்தத்தை சூக்ஷ்ம சப்தமாக மாற்றணும், ஸ்தூல காட்சிகளை சூக்ஷ்ம காட்சியாக மாற்றணும். மாற்றினா தானே நீங்கள் இப்போ கூட வெளியே சப்தம் இல்லாவிட்டாலும் ஒரு சப்தத்தை நீங்கள் கேட்கலாம். அம்மா இப்போ ஒரு பெல் அடித்தாங்க, அந்த ஓசை ஞாபகம் இருக்குதா? இப்போ கேளுங்க, சத்தம் கேட்குதான்னு மனசில் கேட்கல. நம்ம விரும்பிய பாடல்கள் பாட்டெல்லாம் மனசில் கேட்குறோம் இல்லை? அப்போ அந்த சப்தத்தை யார் உண்டாக்குறாங்க? அப்போ ஏதோ ஒரு சப்தத்தை உற்பத்தி செய்கிற இடம் நம்மக்கிட்ட மூளையில் இருக்குது. வெளியே ஒரு சப்தம் உண்டானால் அந்த சப்தத்தையே மூளையும் உற்பத்தி பண்ணி வைக்குது. அதைத்தான் நாம் கேட்குறோம். இந்த சத்தத்தை கேட்ட நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இதே போல் நாம் பார்க்கின்ற பொருளெல்லாம் விழித்திரையில் கண்ணில் பட்டு அது நம்முடைய மூளையில் படமாக மாறுது. அந்த படத்தை தான் நாம் உள்ளேருந்து பார்க்குறோம். இப்போ இதுக்கெல்லாம் நான் மறுப்பே சொல்லலை, இதெல்லாம் உண்மையை ஒத்துக்கிறேன். பார்க்குறவன் யார்? இதெல்லாம் வெளியே இருக்கிற ஸ்தூலத்தை சூக்ஷ்மமாக மாற்றி தரும். வெளியே கேட்டது ஸ்தூல சப்தம், பெல் சப்தம். கண்ணை மூடிட்டு அதையே நமது மனசில் நினச்சி பார்க்கும்போது சூக்ஷ்ம சப்தம். அது எங்கே உண்டாகுது? மூளையில் காதில் செவிக்கின்ற இடத்துல இருக்குது. அதே போல் நீங்கள் காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. கண்ணை மூடினோம்னா காட்சி எங்கே பார்க்குறீங்க? மண்டைக்குள்ளே முன்பக்கத்தில் பின்பக்கத்தில் பார்க்குறீங்களா? பார்க்குறவங்க இங்கே இருக்கிறோம், காட்சிகள் எங்கே தெரியுது? முன்பக்கம் தான் தெரியுது. அப்போ கண் இருக்க இடத்துல தான் அதுவும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஏன் இவ்வளோ பேச்சு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மூளையில் இந்த சூக்ஷ்ம சப்தம், சூக்ஷ்ம காட்சி, சூக்ஷ்ம சுவையை உண்டாக்க முடியல. அப்படி உண்டாக்குனாக்க நம்ம எதுவும் சாப்பிடாமலே ஜாலியாக சுவைக்கலாம். காட்சியை பார்த்து நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். என்றைக்கோ பார்த்த காட்சி இன்றைக்கி கொண்டாந்து கற்பனை பண்ணிக்கிறோம்.
இந்த ஆசிரமத்தை போய் நாளைக்கு நைட்டெல்லாம் கூட நான் கற்பனையில் பார்த்துட்டு இருப்பேன், சப்தத்தெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். ஆனால் சுவை என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? சுவையை ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஒரு தடவை சாப்பிட்டாலே போதுமே, தினமும் அதே நினச்சி பசி ஆறிடலாம். அது உற்பத்தி பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி வாசனை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? நல்ல ஒரு மல்லிப்பூ வாசனை மறுபடியும் மூந்து பார்க்கலாம் அப்படின்னு மனசில் கொண்டு வர முடியுமா? முடியாது. காட்சி உண்டாகுது, சப்தம் உண்டாகுது, ஆனால் வாசனை உண்டாவதில்லை, சுவை உண்டாகிறதில்ல, ஸ்பரிசமும் வர்றதில்லை. ஆனால் கனவுல எத்தனையோ வருது. ஏதோ ஒன்று நடக்குது. இப்போ மூளையை வச்சு நம்ம பேசணும்னா இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியல. ஏன் மூளையால் இதெல்லாம் செய்ய முடியல? சப்தத்தை உண்டாக்குது, ஏன் வாசனை அது உண்டாக்க முடியல? அது அப்படி தான் சார் பில்டப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம சயின்ஸ் சொல்லிட்டோங்க. இப்போ மூளையில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ அவங்க மூளை நடக்கிறது ஒரு கருதுகோள் கோட்பாடுன்ற முறையில் தான் அதை விளக்குறாங்க. அந்த கருதுகோள் அது கோட்பாட்டின்படி மூளை இருக்கிற நரம்பு மண்டலங்கள், நரம்பு தசை, அதில் மேகத்தில் எப்படி மின்னல் மின்னுதோ, தொடர்ந்து மின்னல் வருது வைங்க, எப்படி இருக்கும்? இருண்ட மேகத்தில் ஆயிரக்கணக்கான மின்னல் மின்னுற மாதிரி இந்த மூளையில் மின்னல் மாதிரி மின்னுதான். அந்த ஒவ்வொரு மின்னலுமே ஒரு உணர்வு. நான் இங்கே பேசுகிறத கேட்டேன்னா எனக்குள்ள ஒரு மின்னல் மின்னும், அதுதான் அந்த சப்தம். உங்களை நான் பார்த்தேன்னா உங்கள் ட்ரெஸ் பச்சைன்னு கண்டுபிடிச்சேன்னா அதுக்கு உண்டான ஒரு மின்னல் இருக்கும். இப்போ எங்கள் பார்க்கின்ற சப்தமோ எண்ணங்களோ பழைய நினைவுகளை நினைவு கூறுவதோ கோபம் போன்றதோ பயம் போன்றதோ எல்லாமே மின்னல்கள்ங்கிறாங்க. மின்னல்னா என்ன அர்த்தம்? தோன்றி மறையும் தான் அர்த்தம். தோன்றி மறையிறது. இதை ஒருத்தன் உள்ளேருந்து பார்க்குறவனா மூளை தானே, அவனும் மூளை தானே, மூளையில் ஒரு பகுதி அவன். அப்போது இது மூளைன்னு வச்சுக்குவோம். இந்த மூளையில் நரம்புகள்லாம் தான் இந்த நரம்புகள். இப்போ இங்கே பகுதி முன்பகுதி, இது பின்பகுதி. இந்த முன்பகுதியில் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசகந்தம்லாம் மின்னல் மின்னுது. வெளியே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இங்கே மின்னலை வச்சு தான் நம்ம இங்கே முடிவு பண்ணுறோம். இங்கே உள்ளே வந்ததை பின்னாடி இருக்கிறது பார்க்குதுங்கிறாங்க. ஏன்னா மூளை தானே மனம். இப்போ மனம் தானே அதை பார்க்கணும். அப்போ மனமும் வேலை செய்யும்போது இந்த மின்னல் தானே வரணும். இப்போ அதுக்கு மட்டும் வேற என்ன சொல்ல முடியுமா? மூளை முழுக்க எல்லா நரம்புகளும் மின்னுது தான். அதை அவங்க ஆக்ஷன் பொட்டன்ஷியலுங்கிறாங்க, ஸ்பார்க்குங்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. நமக்கு மின்னல்னு வச்சுக்குவோம். இந்த மின்னல் பார்த்துதுங்கிறாங்க. இந்த மின்னலை ஏன் இந்த மின்னலே பார்த்துருக்கூடாது? இதுவும் மின்னல் தானே. இந்த மின்னலை பார்க்குறது இந்த மின்னல். இப்போ மின்னலை அறியாதுன்னு தான் ஆகுது. இங்கே இருக்கிற ஒரு மின்னல் தன்னை அறியாததுனால தானே அதை இன்னொருத்தன் பார்க்க வேண்டியிருக்குது. அப்போ இவனை மின்னல்னா இவனை அறிய மாட்டான் இல்லையா? இப்போ இவனை பார்க்கறதுக்கு இன்னொரு மின்னல் வேணும் இல்லை? இப்படியே போனால் மண்டை முழுக்க மின்னலாக தான் இருக்கும். இது பேர் அணுவாதம்னு பேர். மின்னுவது எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு க்ஷண நேரம். இப்போ அறிந்தவன் எவ்வளோ நேரம் இருப்பான்? அப்போ நீங்கள் இரு நேரம் பர்மனெண்ட்டாக இருக்கிறீங்களே. இப்போது ஒரு காட்சியை இல்லது ஒரு சப்தத்தை நான் சொல்கிறேன். கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லையே அப்படின்னு அவங்க பாடுறாங்க. இப்போ கண்ணா அப்படின்னும் போது ஒரு மின்னல், கருணை நிற கண்ணான்னா இன்னொரு 10 மின்னல் தோன்றி மறைஞ்சிருச்சு இல்லையா? யாரோ ஒருத்தன் இந்த கண்ணான்னு கேட்கும்போது ஒரு மின்னல் வரும் இல்லை, கேட்டவன் அவனை மறைஞ்சிட்டான்ல. கருணை நிறன்னு இங்கே வரும்போது அது கேட்டவன் ஒருத்தன் வருவான் இல்லையா, அவனை மறைஞ்சிட்டான்ல. இப்போ யாருக்கு கண்ணா கருணை கண்ணான்னு முழுசுன்னு தெரிஞ்சுது? ஒவ்வொருத்தனும் அதை கேட்டுட்டு அவன் மறைஞ்சிட்டான். இதுவும் தோன்றி மறைஞ்சிருச்சு, நானுங்கிறதும் தோன்றி மறைஞ்சிருச்சு. இப்போ நானும் சனிக விஞ்ஞானம் புத்த மதம் சொல்கிறதுனால அதையே நம்ம எடுத்துக்கிட்டாலும் புத்த மதத்தை வச்சுருந்தா சயின்ஸில் பேசுறதுனால இந்த சனிகமாக ஒரு க்ஷண நேரம் தோன்றி மறைகின்ற நான் எப்படி எல்லாத்தையும் நினைவு வச்சிருக்கிறேன். அது நான் நினைவுன்ற பகுதியிலேருந்து எடுக்கிறேன் சார்.
சரி நீ எடுக்கட்டும், நினைவுலேருந்து ஒன்று வந்ததுன்னு வைங்க, அதுவும் சனிகன் தானே, மூளை முழுக்க சனிகன் தானே. அப்போ அது அறியும் போது நீ சனிகன் தானே. அப்போ சனிகம் சனிகம் என்று அறியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லை. மாறுவதே அறியாது. மாறுவதை மாறாதுதான் அறியும். ஏனென்றால் மாறுவதற்கு துவக்கம் இறுதி உண்டு, மாறாததுக்கு துவக்கமும் இல்லை இறுதியும் இல்லை. அப்போ எது ஒன்று துவக்கமும் இறுதியும் இல்லாததோ அதுதான் துவங்குவதையும் பார்க்கும், முடிந்ததையும் பார்க்கும், இல்லையா? பார்க்கிறவனே துவங்கி முடிச்சிட்டான்னா அவனுக்கு எப்படி இதெல்லாம் நடந்து தெரியும்? ஒவ்வொருத்தரும் இவர் செய்ததெல்லாம் நீங்கள் கேட்டுட்டீங்க, இவரை மறைஞ்சிட்டா இவரை மறைஞ்சிட்டார். இங்கே என்ன நடந்தது? இவர் ஒரு காட்சி கண்டவர், நீங்கள் இவர் பார்த்தவுடன் நீங்கள் இவர் மறைஞ்சிட்டாரு, நீங்களும் மறைஞ்சிட்டீங்க. அப்போ யாராவது பார்த்தவங்க இருக்கிறாங்களா? பார்க்கப்பட்ட பொருள் இருக்குதா? இல்லை. அப்புறம் அவர் தோன்றாரு, அப்புறம் இன்னொருத்தர் புதுசாக நான் தோன்றுது. அப்போ ஒவ்வொரு நானும் புதுசாக தோன்றுச்சுன்னா எந்த நான் சொந்த நான்? எந்த நானுக்கு எல்லாம் தெரியுது. அப்போ ஒன்று அசையாதது இருக்கணும் இல்லை, மாறாதது இருக்கணும் இல்லை. எனவே நியூரலாஜிக்கல் மெத்தடில் இவங்க சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் இட் வில் நாட் ஹோல்ட் குட், இட் நாட் ஹோல்ட் வாட்டர். அவங்களே அதை கூச்சப்படுறாங்க, இதுக்கு மேலே எங்களால் சொல்ல முடியலைங்க, எங்களுக்கு இருக்கிற அறிவியல் படி இது நடக்குது தெரியுதுன்னு. அதாயா அறிவியலுக்கு கருவிகள் மூலம் கண்டுபிடிக்கிறது தான் புரியுங்க. கருவிகளுக்கு அப்பாற்பட்டதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதை சாஸ்திரம் சொன்னால் நம்ம கேட்டுக்கணும். ஏன் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது உனக்கு பிரச்சனையை தீர்வு கொடுக்குது. நீ உனக்குள்ளே தீர்வு பண்ணணும்னா உனக்கு தீர்வு இல்லாமலே கடைசி வரைக்கும் நீ போயிடுவேன். ஒரு கால் ஆத்மா என்பது எங்கும் இருப்பது, இந்த இதையும் சூழ்ந்து இருக்கும் இல்லையா, அதுதானே அறிவுடையது. அது மாறாமல் நின்று இந்த முன்னாடி இருக்கக்கூடிய காட்சி முதலான இதம்புருத்திகளையும் அறியும், அதை அறிகின்ற நானையும் அறியும். இப்போ எந்த நான் என்ன பார்த்தா என்ன பண்ணல எல்லாம் சொல்லிட்டு ஒரு நானாக அது நின்று கொண்டு இந்த மொத்த நானையும் அது கோர்த்து வைக்குது இல்லையா. அப்போ ஆத்மா இருப்பதற்கு இவங்க நியூரலாஜிக்கலாக நமக்கு ஒரு சான்று கொடுக்குறாங்க. இப்போ நேரடியாக நம்ம ஆத்மாவை பார்க்கல, இவங்க கூட மறைமுகமாக இவர்கள் கொடுத்துருக்க டேட்டாவிலன்னு கண்டு அனுமானம்னு சொல்கிறோம், அர்த்தாபத்தின்னு சொல்கிறோம். வேற வழி இல்லாமல் இப்படி தான் சொல்லி ஆகணும், அது பேர் அர்த்தாபத்தி. இப்படி தாங்க அர்த்தம் உண்டாக்க முடியும், வேற என்னங்க முடியும்? அது பேர் அர்த்தாபத்தி. நீங்கள் வேற ஏதாவது மெத்தட் சொல்லுங்க, அப்படி வேற ஒன்றும் இல்லைங்க, விடுங்க, இதுதான் உண்மை. அதுக்கு தான் அர்த்தாபத்திங்கிற பிரமாணத்தை நம்ம சாஸ்திரம் ஒத்துக்குது. இந்த அர்த்தாபத்தின் மூலம் நாம் மாறாத ஒரு ஆத்மாவை இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மாறுகின்ற எண்ணங்களையும் பார்த்தோம் இல்லையா. இந்த மாறுகின்ற எண்ணங்கள் தான் மின்னல்கள். மாறாத ஆத்மா எப்பவுமே உண்டாகுவதும் இல்லை மறைவதும் இல்லை, எல்லா பிறவிகளுடைய எல்லா மாற்றங்களையும் அது வச்சிருக்குது. அது அத்தனையும் சித்தங்கிற இடத்துல ஞாபகம் வச்சு அதையும் இது பார்க்குது. இந்த மாதிரியான ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சொல்லுங்க, மாறுகின்றதெல்லாம் குணம், மாறாதது நிர்குணம். நீங்கள் நான் என்பது அறிபவன் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் மாறாதவன்றதை ஒத்துக்கணும், தோன்றாதவன்றதை ஒத்துக்கணும், மறையாதவன்றதை ஒத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஐ ஆம் ரிலீவ்டு, நான் மறைய மாட்டேன், இந்த சரீரம் மறையும், இந்த மனம் கூட இன்னொரு உடம்புல போயிட்டு வேற ஒரு அனுபவத்தால் வேற ஒரு மனமாக மாறலாம். ஆனால் அந்த மனமும் நான் அறிவேன், கடந்த எல்லா பிறவி மனங்களையும் அறிவேன், எல்லா சரீரங்களும் அறிவேன். ஆனால் நான் மாறாத அழியாத அறிவு சொரூபமான உண்மை தத்துவம் அப்படின்னு நாம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மேலே புரிஞ்சுக்கிறோம். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, குணத்தை கடத்தல் அப்படிங்கிறது என்னென்னா, எதெல்லாம் மனசில் நடக்குதோ அதுதான் குணங்கள் இல்லையா. தோன்றி மறையிறதெல்லாம் தான் குணங்கள், தோன்றி மறையாதது தான் நிர்குணமாக இருக்க முடியும். இப்போ நம்ம அதை இந்த இதம்பிருத்தி அகம்பிருத்தி என்பதையெல்லாம் விருத்தின்னு சொல்லி குணங்களில் போட்டுடுறோம். குணம்னு சொன்ன உடனே நிர்குணம்னு வந்துடுறோம். மாறுவதையெல்லாம் குணம்னு சொல்கிறோம், மாறாததை நிர்குணம் அல்லது ஆத்மான்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஆத்மா மனம்ங்கிறத தாண்டி குணம் நிர்குணம்னு போட்டுக்கிட்டோம். இப்போ நிர்குணமாகிறது என்ன பண்ணணும்? மனதை கடந்து உள்ளே போகணும். இந்த மனம்ங்கிற அந்த கரணத்தில் தானே
சத்துவம் தமஸ் ரஜஸ் இருக்குது. அதுதானே அறிபவனாகவும் செய்பவனாகவும் உணர்பவனாகவும் இருக்குது, அனுபவிப்பனாகும். இப்போ நாம் இதுலேருந்து வர்றதுக்கு இந்த இவன் சொல்கிறோம் இல்லை, கர்த்தா போக்தா ஞாதா, இவங்களை தான் நாம் சரி செய்ய வேண்டியது. ஆத்மாவை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏற்கனவே இருக்கிறேன். இப்போ என்னை ஆத்மா என்று அறிய விடாமல் ஆத்மாவுடைய அழியாத்தன்மையை, ஆத்மாவுடைய பூரணத்தன்மையை என்னால் அனுபவிக்க முடியாமல் தடுப்பதே இந்த அல்ப அனுபவங்கள் தான். என்னை நான் அல்ப அனுபவங்களாகவே இதுவரை நினைத்து வைத்ததால் இப்பொழுது எனக்கு பூமா என்று சொல்லக்கூடிய என்றும் நித்தியமாக இருக்கக்கூடிய என்னை நான் அறிந்து கொண்டேன். மாறுகின்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் இனிமேல் செல்லும் பொழுது எந்த உணர்வு தடுமாற்றம் ஏற்பட்டாலும், ஆசை வளர்ந்தாலும், கோபம் வளர்ந்தாலும், பயம் என்று உண்டானாலும், பொறாமை உண்டாலும், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சம் தோன்றினாலும், இதெல்லாம் குணங்களுடைய செயல். இது சத்துவ ரஜஸ் தமசனுடைய ஒன்றோடொன்று மோதுகின்றதனுடைய செயல். இதெல்லாம் மின்னல்கள். இதுக்கு இருப்புத்தன்மையே இல்லை. இருக்குதுன்னு அப்போ தான் சொல்ல முடியும். மின்னல் மின்னும் போது பார்த்துக்கன்னு சொல்லணும். பார்க்கலையா, இது வெயிட் பண்ணு, அடுத்த வரும்போது காட்டுறோம். அந்த அளவுக்கு தான் அது அனித்தியமானது. இதே மாதிரி நம்மக்கிட்ட வர கோபமும் கூட ஒரு மின்னல். அதை பற்றி நம்ம ஏன் ஒரிஜி பண்ணணும்? ஆனால் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறாங்களே, இப்படி கோபத்தில் பேசிட்டேனேன்னு. இப்போ அப்படி பேசிட்டேன்னு நினைக்கிறது கூட மின்னல் தான். தொடர்ச்சியான மின்னல்கள் தோன்றி மறைகின்றது. இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விடுதலையை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உணர்ந்தேன். எப்போ இந்த சர்ச்சையை ப்ரொஃபஸர் மகேந்திரன் என்றவர் எழுப்பினார். அவர் சைக்காலஜிஸ்ட், நான் பாட்டனிஸ்ட். லேபரட்டரியில் அவங்க லேபரட்டரியில் தான் இந்த சர்ச்சை நடக்குது. நடந்து இருக்கு 30-40 வருஷம் இருக்கும். இப்போ நான் இந்த உண்மையை சொன்னேன். இந்த உணர்வுகளும் எண்ணங்களும் எல்லாமே தோன்றி மறைகின்ற மின்னல்கள். அவங்க பாஷையில் அது வேறு மாதிரி சொன்னேன். அப்போ நான் அதை அறிகின்ற நான் எப்படி மின்னலாக இருக்க முடியும் மகேந்திரன் அப்படின்னு. இல்லைங்க டாக்டர், அப்படி தான் அப்படின்னு சொன்னார். உங்கள் மாடல் சரியில்லையே. இப்படி நீங்கள் ஆத்மா மாறாத ஒன்றை நீங்கள் வச்சு அறிவுபூர்வமானது தோன்றி மறையதெல்லாம் சுய அறிவற்றது, சுயம் பிரகாசமற்றது, இன்னொன்றால் பார்க்கப்படுவது என்று நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னும்போது, நீங்களாம் சொல்கிறது உண்மை தான். ஆனால் ஆத்மா ஒன்று இருக்குது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னா உங்களை நீங்கள் ஏற்றுக்கலன்னு ஆகிடும். நீங்கள் முதல்ல நானே இல்லைன்னு ஆகிடும். தோன்றி மறைகின்ற மின்னலும் ஜடப்பொருளும் தன்னைத்தானே அறிய முடியாத ஒரு பொருளாக நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லையே, நான் அறிஞ்சிட்டு தானே இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அர்த்தாபத்தி மூலம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது அவர் அதை ஒத்துக்கிட்டார். அப்போது ஒரு நிம்மதியை அவர் உணர்ந்தாலும் எனக்கு தெரிஞ்சுது. இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இன்பங்களும் துன்பங்களும், லாபமும் நஷ்டமும், வெற்றியும் தோல்வியும் என்னை கலக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த மூளையில் நடக்கின்ற மாயாஜாலங்கள். இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே இருக்கிற மாயாஜாலங்கள் என்னை ஏதோ பேச சொல்ல, அதுக்குள்ள மாயாஜாலம் போல மின்னல்கள்லாம் தோன்றி மறையுது. நான் மேகத்தில் மின்னலை வேடிக்கை பார்க்குற மாதிரி இதை நான் வேடிக்கை பார்த்துட்டு சூன்னு விட்டுட வேண்டியது தானே. இதை ஏன் பிடிச்சிட்டு நீட்டிக்கிட்டே இருக்கணும்? சிலது ஒழிக்க முயல்கிறோம். ஒரு மின்னல் வரவே கூடாதுன்னு பார்க்குறோம், ஒரு மின்னல் மறையவே கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு இன்ப மின்னல் வந்துடுச்சுன்னா அது மறையாமல் தோன்றிக்கினே இருக்கணும்னு பார்க்குறோம். அதுக்கு தோன்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம், தூண்டி விட்டுட்டு இருக்கிறோம். ஒரு துன்ப மின்னல் வந்துடுச்சுன்னா அது தோன்றவே கூடாதுன்னு என்னென்ன பாதுகாப்பு பண்ணணுமோ, வீட்டு கதவு ஜன்னல் போடுறது, ஸ்க்ரீன் போடுறது, பூட்டு போடுறது, காவல்காரனை வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு துன்பத்தை போக்குவதற்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம். இனிமேல் செய்வதற்கும் பெறுவதற்கும் ஒன்றுமே இல்லாதது நிலை வந்த பிறகு பரம சாந்தியை நாம் உணரலாம். அந்த ஞானம் அறிவியலோடு நின்று போகாமல் நம்ம வாழ்க்கையிலையும் அதை நம்ம உணர ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு விதமான வளர்ச்சிகள் புகழ்ச்சி வந்தாலும், வரவோ செலவோ அது ஒன்றும் கூட நம்மளை கலக்குவதில்லை. அது வருது போகுது. ஆனால் ஆத்மா கலங்குவதில்லை, அதாவது நான் கலங்குவதில்லை அப்படின்னு நீங்களும் சொல்லணும். இந்த வாழ்க்கையிலே நம்ம ஏற்கனவே மின்னல்கள் தோன்றிடுச்சு. ஒரு மின்னல் இன்னொரு மின்னல் தூண்டி விட்டுட்டு போயிடுச்சு. அப்போ குழந்தையாக பிறந்த ஒரு மின்னல் இன்றைக்கி பெரிய காடாக வளர்ந்து ஆயிரக்கணக்கான துயரங்களும்
மின்னல்களை தோன்றி தோன்றி மறையுது. அத்தனையுமே இப்போ ஒரே நொடியில் ஒரு கல்லில் அடித்த காக்காய்கள் பறப்பது போல நான் அதுவல்ல என்று தெரிந்த அம்மாத்திரத்திலேயே இந்த மின்னல் வெட்டுகளை நான் நீடிக்க விரும்புவதும் இல்லை, அதை தணிக்க விரும்புவதும் இல்லை, வளர்க்க விரும்புவதும் இல்லை. இது பகவான் சொல்கிறார். எப்படி இந்த சத்துவத்தையும் குணத்தையும் கடந்தவன் இருப்பான் என்பதை ஒரு நல்ல பாடல்களில் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அர்ஜுனா, யாரும் இந்த குணங்களிலிருந்து தப்பிக்க முடியாதுங்கிறார். அது நீ அல்ல, அது அழிக்கவே முடியாது, அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு பிரவாக நித்தியமாக இருந்து கொண்டே இருக்கும். உனக்கும் இருக்கும், அனைவருக்கும் இருக்கும். பிரபஞ்சமே மின்னல்கள் தான். ஒரு பெரிய மின்னலாம், பெரிய ஒவ்வொரு மரமும் ஒரு பெரிய மின்னல். இங்கே பார்க்குற ஒவ்வொரு உயிரினமும் இன்னும் காலெல்லாம் மின்னல். எங்கே மின்னுதுன்னா பகவானுடைய சத்துவத்தில் மின்னுது. நம்மகிட்ட இருக்க அந்த கொஞ்சம் சத்துவத்தில் நம்முடைய மின்னல்கள் நமக்கு ஒரு ஜீவத்துவத்தை தனியாக பிரிக்குது. இங்கே எனதுன்னு பகவான் ஏன் பிரிக்கணும்? பகவானே கவலைப்படாமல் இருக்கிறார். ஒரு பிரபஞ்சமே மின்னல் கோடி கோடியாக மின்னிட்டு இருந்தாலும் அதை ஒரு பொருட்படுத்தாமல் அவர் அப்படி திரிபுரரை எரித்தாரே, அது மாதிரி எரிச்சிடுறார். ஒரு மின்னல் கூட்டம்லாம் நனவு சிருஷ்டி, ஒரு மின்னல் கூட்டம்லாம் ஸ்திதி நிலைப்பாடு, இன்னொன்று பிரளயம். நமக்கு அதே மின்னல் கூட்டத்தில் நனவு கனவு உறக்கம் நனவு பகவான் சொல்கிறாரு, இந்த திரிபுரத்தையே எரிச்சிடுறார். இந்த நனவு இருக்கும்போது கனவு இருக்காது, கனவு இருக்கும்போது உறக்கம் இருக்காது, உறக்கம் இருக்கும்போது கனவு இருக்காது, நனவு இருக்காது. இந்த 3 பேரும் ஒரே சமயத்தில் வருவாங்களா? அவங்க 3 பேருமே அரக்கர்களாம். இவங்க 3 பேரும் கொல்ல முடியாது. அவங்க வரம் வாங்கியிருக்கிறாங்க, நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் சாவோம், உன்னால் பார்த்துக்க அப்படின்னு சிவன்கிட்ட ஒரு சவால் விட்டுட்டாங்க. நனவும் கனவும் உறக்கமும் நாங்கள் 3 பேரும் செத்தா ஒன்றா தான் சாவோம், தனித்தனியாக கொண்டா நாங்கள் முளைச்சிக்குவோம், நாங்கள் ஒன்றா சேரும்போது நீங்கள் கொல்லுங்க அப்படின்றார். என்ன பண்ணுவார் அவர்? கஷ்டம். ஆனால் நீங்கள் எல்லாமே மின்னல்னு சொல்லி ஒரு ஞானத்தினால அவர் எரிச்சிட்டார். நீங்களாம் இல்லாத பொருள் மித்தியா பொய்ன்னு சொன்ன உடனே அது காணா போயிடுச்சு. அதுதான் திரிபுர ரகசியம், திரிபுர தகனம். எப்படி எரிச்சார் அவர்? புன்னகையில் எரிச்சார். நாமளும் இந்த ஒட்டுமொத்த ஜகத்துங்கிற மின்னல் கொடிகளையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனந்த கோடி மின்னல்களையும் ஒரு நொடியில் நான் அல்ல, நான் அதன் சாட்சி மாத்திரம் என்று வாழணும். நாம் இதில் தப்பிக்க முடியாது, தவிர்க்கவே முடியாதுங்கிறத சொல்கிறார். அப்புறம் அதை கடந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவர் சொல்கிறார். இதை சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸை நிறைவு செய்வோம். பக்கம் 10 போவோம், அதுக்கப்புறம் பின்னாடி போவோம். பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகம் ஏவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்பிரவர்த்தானி ந நிவృత్తాனி காங்க்ஷதி. அவர் சொல்கிறாரு, இந்த பிரகாசம்னு சொல்லக்கூடியது சத்துவம். அதுக்கு நம்ம பிரகாசம்னு ஒரு பேர் வைக்கிறார், சத்துவம்னு சொல்கிறார். பிரவருத்திம் ச, பிரவருத்தி என்றால் ரஜோகுணம், ஈடுபடுதல். பிரவருத்தினா ஈடுபடுதல். பிரகாசம் ச பிரவருத்திம் ச, சத்துவமும் ரஜசும். மோகம் ஏவச்ச, மோகம்னா என்ன? இப்போ தமஸ். மூன்றுமே ச பாண்டவ, ஏ பாண்டவ பாண்டுவின் புத்திரனே, சம்பிரவர்த்தானி, அவை வரும்பொழுது. சம்பிரவர்த்தம்னா வரும்பொழுது, நிவృత్తాனி என்றால் போகும் பொழுது. இவள் வந்தாலும் சரி போனாலும் சரி நீ என்ன பண்ணணும்? ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி, அதை விரும்பவும் விரும்பாதே, வெறுக்கவும் வெறுக்காதேனர். இப்போ நியூராலஜிலேருந்து சொன்னதெல்லாம் இப்போ பிடிச்சிட்டிங்களா? இந்த சத்துவம் ரஜசு தமசு என்பதெல்லாம் உன் மண்டையில் இருந்துக்கிட்டே இருக்கும், உன் மூளையில் இருக்கும், இல்லை அந்த கரணத்தில் இருக்கும். எப்படி வேணா நீ நியூராலஜிஸ்ட்னா அப்படி வச்சுக்க, இல்லைன்னா மனம்னு வச்சுக்க. எப்படி இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் வந்து கொண்டே இருக்கும். இது நீ ஒன்றுமே செய்ய முடியாது.
என்னதான் பண்ணணும்? நீ அதை விலகி போயிடுச்சே, மறைஞ்சிடுச்சே, ஒரு இன்ப மின்னல் வந்துச்சு, மறைஞ்சிடுச்சு, அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சா அப்படின்னு அதுக்காக நீ விரும்பாதே. ந காங்ஷதி. ஒரு வேண்டாத பொருள் உள்ள வந்துடுச்சு, அது சொல்ற சம்பிரவர்த்தானி வந்துடுச்சு, ஒரு துன்ப மின்னல் வந்துடுச்சு, அது போகணும்னு சொல்லி தள்ளாதே. ந துவேஷ்டி. துவேஷம் வேண்டாம், ராகத்வேஷத்தை விடுங்கிறார். வேற ஒன்றும் சொல்லலை. இப்போ வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் அதை ஏன் போயிடுச்சின்னு சொல்லி கலங்காதே. துன்பம் வந்துடுச்சுன்னா ஏன் வந்துச்சின்னு சொல்லி தள்ளுறதுக்கும் வெறுக்காதே. அது நீ அல்ல. நீ தள்ளனாலும் கொள்ளினாலும் அது வந்து போது இருந்து கொண்டே இருக்கும். சரீரத்தில் இது நடந்து கொண்டே இருக்கும். இந்த சரீரம் மண்ணில் மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மண்ணில் நடக்கிற எத்தனையோ அனந்த கோடி மாற்றங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மண்ணு தான் இங்கே இருக்குது. இந்த மண்ணு மட்டும் நமக்கு இன்ப துன்பம் தருது, அந்த மண்ணில் மாற்றம் நமக்கு தர மாட்டேங்குது. ஏன்னா அதை நானுன்னு சொல்றது இல்லை, இதை நானுன்னு சொல்கிறேன். இதை நானுன்னு சொல்கிற வரைக்கும் தான் இந்த மாற்றங்கள் உன்னை பாதிக்கும். அதை நான் அல்லன்னு விட்ட உடனே அதனுடைய பிரச்சனை உனக்கு இல்லை. இதை நான் இல்லைன்னு சொன்னோன்னே இதனுடைய பிரச்சனை உனக்கு இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, பிரகாசம் ச பிரவிற்த்திம் ச மோகமேவச்ச. இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் மூன்றுமே பாண்டவ சம்பிரவர்த்தானி ந துவேஷ்டி. வரும்பொழுது அதை வெறுக்க வேண்டாம். சம்பிரவர்த்தானி, பிரவೃத்தினா வரும்பொழுது, சம்பிரவர்த்தானி வரும்பொழுது ந துவேஷ்டி, அதை வெறுப்ப வேண்டாம். ந நிவிருத்தானி காங்ஷதி, அது சென்று விட்டாலும் அதை பற்றி வருத்தப்படாதே. இந்த குணங்கள் வருந்தும் போகும், அதை நீ வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், வேண்டும் என்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, 14வது பக்கம், பிரம்மனோஹி பிரதிஷ்டாஹம் அம்ருத அவ்யய அஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய ச அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு? அகம் பிரதிஷ்டிதா, என்னில்தான் அவையெல்லாம் பொருந்திருக்கின்றன. பிரம்மமாகிய என்னில்தான் அது தோன்றுகிறது. நான் நிர்குணம். நீ சொல்லக்கூடிய எல்லா குணங்களுமே என்னில்தான் இருக்கிறது. நம்ம காலையில் சொன்னதை நம்ம நினைவச்சுக்கணும். பிரம்மனோகி பிரதிஷ்டா அகம், எல்லாம் பிரம்மனாகி என்னில்தான் இருக்கின்றன. நான் எப்படிப்பட்டவன்? அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய, நான் அழியாதவன், தேயாதவன். அவ்யயஸ்யன வியம்னாக்கா தேஞ்சு போகும், மாறாது, ஆனால் தேஞ்சிடும். சில பொருள் மாறிடும், தயிர் பால் தயிராயிடும். ஆனால் சில பொருள் அப்படி மாறாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிடும். இரும்பு மாதிரி, சக்கரை டயர் மாதிரி தேஞ்சிடும். நான் அப்படின்னு மாறவனும் கிடையாது, தேயிறவனும் கிடையாது. சாஸ்வதஸ்ய, அந்த பிரம்மம் நிலையானது, எப்பொழுதும் இருப்பது. தர்மஸ்ய சுகசிய ஏகாந்திகசிய, அதுவே பேரின்ப தர்மத்திற்கும் அதுவே இடமாக இருக்கிறது. அதுதான் நான், அதுதான் நீ. நான் என்று சொல்வதற்கு உரிய பொருள் இப்படி இருக்குது. நீ சொல்லக்கூடிய எதிர்ப்பறையாக இருக்கக்கூடிய அமிர்தசியங்கிறத மிருதசியன்னு போடுங்க, அழியக்கூடியது. வியசிய, தேய்ந்து போகக்கூடியது. அஸ்வாஸ்வதசிய, சாஸ்வதமற்றது. அதர்மசிய, அதுக்கென்று தர்மம் இல்லாதது. துக்கசிய அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உன்னுடைய எல்லாமே. அது கிடையாது. நீ நான் என்பது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்றார். நான் என்பது இப்படிப்பட்டதாக இருக்கும் பொழுது நீ சொல்லக்கூடிய எதிர்மறையான குணங்களெல்லாம் நான் என்பதில் இல்லையடா. நீ தான் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல, நியூரலாஜிக்கலாக பார்த்தோம், காலையில் எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். குணங்கள் எல்லாம் தோன்றி மறைபவை, ஆகம ஆபாயினக. இன்சிடென்டல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்சிடென்டல் ஆட்ரிபியூட்ஸ். சொரூபம் எப்படிப்பட்டது? இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரின்சிக் ஆட்ரிபியூட்ஸ்.
உன்னுடைய உள்ளார்ந்த தன்மை இப்படி இருக்கும் பொழுது உன்னில் வந்து போகின்ற தன்மைகள் அது வந்து போயிடுச்சே, நீ அதை பற்றி ஏன் கவலைப்படுற? இல்லை அழிச்சே ஆகணும். எதை அழிக்க போற? இதோ வந்ததே பாரு, உன் கண் முன்னாடி அழியுது. எதை அழிக்க போற? அழிக்கணும்னு நினைக்கும் போதே அந்த எண்ணம் ஓடி போயிடுதே. நீங்க அழிக்கணும்னு நினைக்கும் போது குரங்கு வருதே, நீங்க எப்படி அழிப்பீங்க? நீங்க ஒரு குரங்கு அழிச்சோம்னா அடுத்த நிமிஷம் புது குரங்கு தோன்றுதே. நீ என்ன பண்ணணும்? இதை அழிக்க முடியாது, தானாவே போறது, தானாவே வர்றது. நிலையா இருக்கிற பொருளை எப்படி நான் அழிக்க முடியும்? குரங்கே நின்று போச்சுன்னு வச்சுங்க, குரங்கை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஏன் யோசிக்க போறீங்க? அது மறந்ததுனால தானே யோசிக்க வேண்டி வருது. ஒருவேளை குரங்கு மறையாமலே இருந்ததுன்னா தொந்தரவே கிடையாதுங்க. அது ஒரு பக்கம் இருக்குதுன்னு கண்ணில் குருடு இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகும். நிறைய பேருக்கு பார்வையற்றவர்களுக்கு பார்வை இல்லைன்னு தான் நினைக்கிறோம். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, இருட்டை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கண் இருக்குதுங்க, ஒளியை தான் பார்க்கல. ஆனால் அவங்களுக்கு எந்நேரமும் இருட்டு. நீங்கள் கண்ணை மூடிட்டு பாருங்க, இருட்டு தெரியுதுல்ல, பார்க்குறீங்கல்ல இருட்டை. அப்போ கண் இருக்குது இல்லை? கண் இருக்குது இல்லை? இருட்டை நீங்கள் பார்க்கறதுனால பார்க்குறவங்க இருக்கிறான். யாருமே பார்வையற்றவர் கிடையாது. இந்திரியங்கள் எல்லாருக்கும் இருக்குது. இந்த கோலகத்தில் பிரச்சனை இருக்கலாம், அது ஒன்றா இருக்கலாம். அதனால இந்த அழியாத மாறாத நீ இருக்கும் பொழுது மாறுகின்ற பொருளை பற்றி ஏன் கவலைப்படுற? ஒரு பொருள் மாறாமலே இருந்தாலும் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு பொருள் இருக்குதுன்னு எப்படி சொல்லுவேன்? இந்த பொருள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றது காரணம் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்க பார்க்கும்போது இருக்குது, இப்படி திரும்பும்போது மறைஞ்சு போச்சு, வேற ஒன்று வருது. இப்படி திரும்பினா அது மறைஞ்சு போச்சு, இது வருது. எப்போ பார்த்தாலும் ஒன்று இருந்துகிட்டே இருந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதை உதாசீனப்படுத்துவீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், இந்த இடத்துலயே நீங்க பார்த்தும் பார்க்காத ஒரு பொருள் இருக்குது. கார்பெட் இருக்குது, தரை இருக்குது, கூரை இருக்குது, இது இருக்குது 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 இருக்குதுன்னு சொல்றது எல்லாமே காலையில் இல்லாத கார்பெட் இன்னைக்கு இருக்குது. காலையில் இல்லாத இது இங்கே இருக்குது. இருப்புதுன்னு சொல்றதெல்லாம் தோன்றி மறையிறது. இங்கே ஒரு பொருள் நீங்க பார்க்காமலே இருக்கிறீங்க. அது எது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆகாயம். யாராவது ஆகாயத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? என்னைக்காவது பார்க்க முயற்சி பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி பார்த்தா கூட வானத்தை தான் பார்ப்பீங்க. வானம் ஆகாயம் கிடையாது. வானங்கிறது மேகமண்டலங்கள் இருக்கிறது, காற்று இருக்கிற இடம். ஆகாயத்தை யாரும் பார்க்கறதே இல்லை. ஆனால் ஆகாயம் தான் மாறாமல் எப்பவும் இருக்குது. எப்பவும் இருக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த ஆகாயத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் வந்து பார்த்தா பகல் வந்துட்டான், இரவு வந்துடுச்சு, நட்சத்திரம் வந்துடுச்சுன்னு சொல்றீங்க. ஏன்னா ஆகாயத்தை நீங்க யாராவது பார்த்துருக்கிறீங்களா? ஆனால் ஆகாயத்தை தான் எல்லாரும் பார்க்குறோம். எது ஒன்று நித்தியமாக இருக்குதோ அது அறியப்படுவதே இல்லை. அனித்தியங்கள் தான் கவனத்துக்கு வருது. ஏன்னா நம்முடைய அந்த கரணம் அப்படி சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கு. நம்முடைய புத்தி மனம் போன்ற அந்த கரணம் மாறுவதை கவனிப்பதற்கு தான் கொடுக்கப்பட்ட கருவி. மாறாததை நீ கவனிச்சு என்ன பண்ண போற? உனக்கு கருவி கொடுத்ததே மாறதை பார்க்கறதுக்கு. மாறாத நீ பார்த்த, மாறாத நீ பார்த்தா என்ன, பார்க்க விட்டா என்ன? நீ பார்த்து என்ன பண்ண போற? பார்த்துட்டு இருக்கிறேங்க. மாறாது எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். அப்போ பார்த்தவன் கிடையாது இல்லை. மாறாததை எவன் கேட்டுட்டு தான் என்ன பண்ண போறான்? அது கேட்டதாக ஆகாது இல்லையா? அப்போ ஆத்மா மாறாததுன்னா நீ பார்க்க முடியுமா? பார்த்து கொண்டே பார்க்காமல் இருக்கின்ற ஆகாயம் போல் அறிந்து கொண்டே அறியாமல் இருக்கின்றது ஆத்மா. தன்னை அறியவில்லை. எல்லாம் இதில் தான் பிரதிஷ்டா ஆகி இருக்கிறது. இங்கிருந்து தான் எல்லா குணங்களும் தோன்றுது அப்படின்னு சொல்றார். இதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாதுங்கிறார். 15வது பக்கம். ந ததஸ்தி பிருதிவ்யாம் வா திவி தேவேஷு வா புனः சத்வம் பிரகிருதிஜைர் முக்தம் யதே அபி ஸ்யாத் திரிபிகிர் குணைஹி அப்படின்னு சொல்லணும். இந்த திரிபிகி குணை, இந்த 3 குணங்கள் இல்லாதல் ஒரு பொருளும் இல்லை. ந ததஸ்தி முதல் சொல்றார். நம்ம மாற்றி மாற்றி பொறிச்சுக்கோ. திரிகுணைபிகி 3 குணங்களும் ந ததஸ்தி சியாத்
எப்பொழுதும் இல்லாமல் இருப்பதில்லை. எங்கெல்லாம் பிருத்திவி மண்ணாக இருந்தாலும், பூமியாக இருந்தாலும், திவி வானமாக இருந்தாலும், தேவேஷு தேவர்கள் வாழ்கின்ற இந்திரலோகமோ அது சொர்க்கலோகமோ எங்கு சென்றாலும், வா பிரகிருதி ஜனை முக்தம், இந்த பிரகிருதியிலிருந்து உண்டாகின்ற உண்மையான உண்டானது சத்துவம்னு பேர். சத்துவம்னா இங்க உண்டானது. பிரகிருதி ஜெயிர் சத்துவம். இந்த பிரகிருதியிலிருந்து உண்டானவை அனைத்தும் இருந்தும் முக்தம் கிடையாது, விடுபட முடியாது. கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பில் அவர் சொல்றார். இப்படி நம்ம சொல்லுவோம், ஏ அர்ஜுனா, இந்த முக்குணங்களால் இந்த மண்ணோ வானமோ தேவலோகமோ வேறு எதுவோ விடுபட முடியாது. இங்கே பூமியிலேருந்து தப்பிச்சு நான் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டேன்னா முக்குணத்துலேயும் தப்பிச்சிடலாமன்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நரகலோகத்தில் போனாலும் கிடையாது, வான மண்டலத்தை அந்தரிக்ஷத்தில் போனாலும் கிடையாது. ஏன்னால் பிரகிருதியில் உண்டான அனைத்துமே இது இருக்கும். வேற ஒரு சரீரத்தில் நான் போயிட்டேன்னா எனக்கு இந்த குணத்துலேயும் தப்பிச்சிட முடியுமா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். முதல்ல என்ன சொன்னார்? அது வந்தாலும் போனாலும் அதை பற்றி கவலைப்படாத. இங்கே என்ன சொல்கிறாரு? அது இருந்துகிட்டே தான் இருக்கும், அது மாறக்கூடியதுன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதனுடைய பொருள் என்னன்னா, இங்கே எல்லாமே முக்குணங்களால் ஆனது. நம்ம உணவு முக்குணங்களால் ஆனது. அதையும் பின்னாடி நம்ம விரிவு கருதி அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். முக்குணங்களை வைத்து ஸ்ரத்தாவை சொல்லுவார், கர்மத்தை சொல்லுவார், பலனை சொல்லுவார், உணவை சொல்லுவார். அதெல்லாம் இன்னொரு கிளாஸில் நம்ம பார்ப்போம் இந்த குண ரீதியாக. அங்கே சொல்கிறாரு, உணவில் சத்துவ குணம்னு இருக்குது, ரஜோகுண உணவு இருக்குது, தமோ குண உணவு இருக்கிறது. அந்த தொடர்ந்து ஒருவன் தமோ குண உணவை உண்பவனுக்கு தமோ குணங்கள் வளரும். ஏன்னா மூளையும் அதுல தான் உண்டாகுது. இந்த உணவில் ஒரு பகுதி கடினம்ங்கிறது மலமாக செல்லும், மத்தியம பகுதி நமக்கு மாமிசமாக மாறும், சூக்ஷ்ம பகுதி மனமாக மாறும் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் எது சாப்பிட்டாலும், உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் அல்லது தோசையை சாப்பிட்டாலும் அதில் ஒரு பகுதி மலமாக காலையில் போயிடும், ஒரு பகுதி உடம்பாக மாறும், குறிப்பிட்ட பகுதி மனமாக மாறும். மனதுக்கும் பொருள் தேவைப்படுது. ஏன்னா மனம் ஒரு கட்டமைப்பு தானே, இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு. இதுவும் நமக்கு அடிக்கடி மின்னல் மின்னி இது தேஞ்சு போகும், அப்போ ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் இந்த தண்ணீர் இருந்தும் கிடைக்கிறது. தண்ணீர் குடித்தாலும் அதில் சிறுநீராக ஒரு பகுதி போகும், ஒரு பகுதி இரத்தமாக மாறும், இன்னொரு பகுதி பிராணனாக மாறும். அதனால் தண்ணீரை குடிச்சு கூட ரொம்ப நாள் வாழலாம் உணவு இல்லாவிட்டாலும், ஏன்னா அதில் பிராணன் இருக்கிறதுனால அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ முக்குணங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது இல்லை. அப்போ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியது நமக்கு வருவதனால உணவு தாமச உணவாக இருந்தால் மனமும் தாமசம் அடையும். அதனால தான் சில உணவுகளை மாத்திரையாக கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தது, அது தூக்க மாத்திரைங்கிறோம். அப்போ அது ஒரு உணவு தானே. அது அந்த தூக்க மாத்திரையில் இருக்கிற பொருள் உணவில் கரைச்சி போட்டோம்னா தூக்கம் வரும் இல்லை. இப்போ நம்ம கரைச்சி போட வேண்டாம், சில பொருள் ஏற்கனவே இருக்குது. அது தூக்க மருந்து இருக்கிற உணவு இருக்குது. ஏன்னா குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தூக்கம் வருது, அதை சேகரித்து நமக்கு மாத்திரையாக கொடுக்குறாங்க. அதே சில மாத்திரைகள் போட்டோன்னா ஊக்கம் வந்துடுது இல்லை, துள்ளி குதிக்கிறாங்க, எக்ஸைட் ஆயிடுறாங்க. இப்போ ஏதோ ஒரு பொருள்களால் உங்கள் மனம் மாறுகிறதை கவனிங்க. இப்போ முக்குணங்கள் அப்படி சொல்கிறார், யாரும் எதிலிருந்து தப்பிக்க முடியாது. முக்குணத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆத்மாவை தவிர, உன்னை தவிர மீதி எல்லாம் முக்குணங்கள் தான். உனக்கு என்ன கவலை? இப்போ அதை நீ ஒழிக்கணும்ட்டோ தப்பிக்கணும்ட்டோ சொர்க்கலோகத்து ஓடுறதோ குகையில் போய் ஒழிக்கிறதோ தேவையே கிடையாது. அதை நீ ஒத்துக்க அப்படிங்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, பிராமணக சத்திரிய விஷாம் சூத்ரானாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபைர் ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. இங்கே என்ன சொல்கிறாரு? இந்த
முக்குணங்களால் தான் 3 குணங்களால் தான் மனிதர்களுடைய குணங்களும் மாறுகிறது. மனதில் 3 குணங்கள் இருக்குதுங்க, இருக்கும் இல்லையா? சத்துவகுணம். எந்த மனிதனுக்கு சத்துவம் அதிகமாக இருக்குதோ அதை சத்துவத்தை எஸ்ன்னு போடுவோம், ரஜஸுக்கு ஆர் போடுவோம், தமஸ்க்கு டி போடுவோம், எஸ்ஆர்டி. எஸ்ஆர்டி இருந்ததுன்னா அவனுக்கு சத்துவம் மிகையாக இருக்கிறது, ரஜஸ் அடுத்து தான் வருது. முன்னே சொன்னார், ஒரு ஓங்கி இருக்கும்போது மீதியெல்லாம் மழை. அப்படிப்பட்டவனுடைய மனம் அறிவை தேடுவதாக இருக்கும், அறிவை நாடுவதாக இருக்கும். அந்த அறிவை நாடுகின்ற எஸ்ஆர்டிக்கு பிராமணன்னு பேர் வச்சுக்கிட்டா. ஏதாவது பேர் கொடுக்கணும்னு தான், இல்லை கலர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கலர் சொன்னாக்கா யாரும் கோச்சிக்க மாட்டாங்க, பிராமணன் சொன்னால் கோச்சிக்குவாங்க. அது வர்ணம்னு சொன்னால் யாரும் கோச்சிக்கிறாங்க. அது வர்ணம்ங்கிறத பிராமணன் பேர் கூடாது. அதை வெள்ளைன்னு சொல்லிட்டோம்னா சரி வெள்ளை மனசுக்கார் அப்படின்னு விட்டுவிடுவாங்க. அந்த எப்படியோ அந்த ஜாதி பேர் அதில் வந்துடுதுங்கிறதுனால இந்த கடவுளே பாருங்கள் நம்மளை பழி வாங்கிட்டார், ஜாதி பிரிச்சுட்டாரு, இந்த கண்ணன் தான் ஜாதியை உண்டாக்குனவர் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் சொல்கிறார், இயற்கையிலே எல்லாமே இப்படி தான் இருக்குது. முக்குணம் இருக்கிறதுனால இந்த 3ம் கலப்பு வரணும். எஸ்ஆர்டி இருந்தால் அவன் அறிவை நாடுவான். ஆர்எஸ்டியாக இருந்தால் ரஜோகுணம், அதுதான் சத்துவகுணம் வருது. அவன் அந்த மாதிரியான குணம் இருக்கிறவனுக்கு அவன் போர்க்கலை, தர்மம், தானம் செய்வது, பாதுகாப்பு, நிர்வாகம் செய்வது, இதையெல்லாம் அவனுக்கு இயல்பாகவே அந்த மனம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவன் உணவாக அப்படி தான் தேடுவான். அவன் மனம் அப்படி இருந்தால அந்த மனம் என்ன செய்யும்? அந்த ஆறு குறைஞ்சதுன்னா ஆறை தான் தேடும். இப்போ அவன் மாமிசம் சாப்பிடுவான், காரசாரமாக சாப்பிடுவான், மசாலாலாம் போட்டு சாப்பிடுவான். ஏன் அப்படி இருக்கான்னா அவன் மனசு அப்படி இருக்குது. அதை சாப்பிட்றதுனால மனசு அப்படியே இருக்குது. இது ஒன்று அப்படியே சைக்கிள் ஆகிட்டே இருக்குது. அவன் ஏன் அப்படி சாப்பிட்றான்னா அவன் புறமுதுகு காட்ட மாட்டான், பயந்து ஓட மாட்டான். அவனுக்கு அது தேவைப்படுது. அறிவு படிக்கிறவனுக்கு என்ன பயந்து ஓட வேண்டியிருக்குது? அவன் லைப்ரரியே கதின்னு உட்காந்துட்டு இருக்கிறான், ஃபேனை போட்டானா புக்கை திறந்தானா படிச்சுட்டு இருக்கிறான். அவனுடைய உணவு என்ன பண்ணுவான்? சத்துவத்தை கொடுக்கறதா தான் இருக்கும். அவனுக்கு காரசாரம் சாப்பிட மாட்டான். நமக்கு ஆகாதுங்க, சாம்பார் தயிர் எதாவது போடுங்க, அதுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க அப்படின்னு அவன் கேட்பான். அப்புறம் எஸ்ஆர்டி, ஆர்எஸ்டி, அப்புறம் இன்னொருத்தர் இருக்குது ஆர்டிஎஸ். ரஜஸு சத்துவம் பின்னாடி போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுவான்? உற்பத்தி பண்ணுவான். அவனுக்கு சேகரிப்பு அதிகமாக இருக்கும். மொத்தம் நிர்வாகம், போர், பாதுகாப்பு, தர்மம், தானம் எல்லாம் இருக்கும். இவனுக்கு உற்பத்தி எவ்வளோ சேகரிக்க முடியும்? பொருள் சேகரிக்கலாம், மிருகங்களை சேகரிக்கலாம், பால் பண்ணையை வைக்கலாம், கோழி பண்ணையை வைக்கலாம், விவசாயம் செய்யலாம், நூற்பாலை பண்ணலாம். எல்லாரையும் சேர்ந்து திரட்டுறதுங்கிறது தான் கிராபிங், கிராக்கியம். அவன் உணர்வே அப்படி தான் இருக்குதுங்க. இங்கே போனோம்னா எதெல்லாம் இங்கேருந்து பொறுக்கலாம், இந்த காடை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு அவனுக்கு தோணும். இப்போ இருக்கிற பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஊரை போய் பார்க்கும்போதே நம்ம ஃபேக்ட்ரிக்கு இது நல்ல இடமா இருக்குமா, இந்த இடத்துல இது போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்லாம் திட்டம் போடுறாங்க. அவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வைஷ்யர்னு பேர் வை, இந்த குணம் அவனுக்கு இருக்கும். அவனுக்கு உணவும் அதே மாதிரி தான் அமையும், அவனோட வீடும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு தவிர்க்க முடியாதது, ஏன்னா குணம் இருப்பதனால. அப்புறம் கடைசியாக ஒன்று இருக்குது, டிஆர்எஸ், டிஎஸ்ஆர். எங்கெங்கேயோ ஆளுங்க இருந்து தொலைக்கிறாங்க இந்த மாதிரில. சில பேர் டிஎஸ்ஆர் இருக்குது, எஸ்ஆர்டின்னு ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இந்த டிஎஸ்ஆர் நான் தமோ குணம் பிரதானமாக இருக்கிறதுனால அவங்களுடைய எப்பொழுதுமே அவங்களுக்கு சூத்ரன்னு பேர். சூத்ரம்னா எல்லாத்துலேயும் அது எல்லா மணிலும் உள்ளே போகணும். ஒரு மாலைன்னாக்கா சூத்திரம் இல்லாமல் கட்ட முடியாது, ஒரு பட்டம் சூத்திரம் இல்லாமல் பறக்காது, இது நூல் இல்லாமல் தைக்க முடியாது, இது இல்லை காகிதமாக போயிடும். எல்லாத்தையும் கோர்த்து ஒன்றாக சேர்க்கின்ற சேவைகளாக இருப்பார்கள். அவங்க மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்வாங்க, உழைப்பை தான் அவங்க கொடுப்பாங்க. அறிவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, உற்பத்திக்கும் சம்பந்தம் இல்லை, பாதுகாப்பும் செய்ய தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சேவகம், தாசர்கள். அதனால் அவங்கள சர்மா அப்படின்னு பிராமணர்கள் சொல்லுவாங்க. இவனை வர்மா அப்படின்னு சத்திரியனை சொல்லுவாங்க. அவங்க பேர் பின்னாடி வர்மா அப்படின்னு போட்டுக்குவாங்க, ரவி வர்மா. இல்லைனாக்கா சுப்பிரமணிய சர்மா அப்படின்னு பிராமணர் போட்டுக்குவார். இவர் குப்தா அப்படின்னு போட்டுக்குவார், பணம் சேர்க்கிறவர். இந்த சூதரன் தாச அப்படின்னு போட்டுக்குவாங்க.
ராமதாஸ், காளிதாஸ். நம்ம பேர்லேயே வர்ணத்தினுடைய கலப்பு இருக்கிறத நம்ம சேர்ப்பை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அனாதி காலத்துல இருந்து இருக்குது. இன்றைக்கும் நம்ம அதை விடுறதில்லை. மேம்போக்காக தான் நம்ம பேசுகிறோம். அது அவங்களுக்கு உயர்வாக தெரியுது. இந்த குப்தாங்கிறவங்கள தமிழ்நாட்டில் வந்து செட்டியார்னு சொல்லுவாங்க. அது பேர் சிரேஷ்டர்கள், உயர்ந்தவர்கள், நல்ல நிலையில் இருப்பவர்கள், மேன்மை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். சிரேஷ்ட. அப்போ அது ஷெட்டி அப்படின்னு வருது. இதை வந்து பகவான் படைக்கலை. இது சரீரத்திலையும் மனதிலும் இருப்பது. மனதை அவர் படைச்சாரா? உனக்கு மனதையே செய்து கொடுத்தாரா? உனக்கு மனதை நீ தானே படைச்சு வச்சிருக்கிற. உனக்கு மனம்தான் கொடுத்தாரு. மனத்தில் இருக்கக்கூடிய ரஜோகுணமும் தமோ குணத்தை நீ தான் வளர்த்துக்கிற, தேய்ச்சிக்கிற. ஒருவேளை பிறக்கும்போது உனக்கு சமமாக தான் கொடுத்துருக்கிறார். பிறக்கும்போது என்ன கொடுத்துருக்கிறாரு? சத்துவ குணம் கொடுக்குறாரு. அதனால் அது முடிச்சிக்குது. கண்ணை திறந்து பார்க்குது. அம்மா பால் கொடுப்பாளான்னு பார்க்குது. ரஜோகுணம் கொடுக்குறாரு. அது அழுது கத்துது, கை காலை ஆட்டுது. தமோ குணம் வருது, சாப்பிட்டு தூங்கிடுது. இதே தான் பண்ணிகிட்டு இருக்குது. அது குழந்தை பிறந்தவுடனே தமோ குணம் அதிகமாக இருக்குது, மீதெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ அவன் சூத்திரம் தானே, எல்லாம் சூத்திரம் தானே பிறகுறோம். அதுக்கப்புறம் ரஜோகுணம் தாங்க முடியல. ஸ்கூலுக்கு போன உடனே ஆளை பிடிக்கவே முடியறதில்லை. அதுக்கப்புறம் ரஜோகுணம் அதிகமாகி போய் கிராபிங், சம்பாதிக்கணும்ன்ட்டு வாழ்நாள் முழுக்க. அப்போ வைசியன் ஆயிடுறான்ல. சூத்திரனா பிறந்து சத்திரியனாகி, அப்புறம் வைசியனாகி, அப்புறம் சன்னியாசியாகி ஞானம் பெறும்போது சத்துவமாகறான். இதெல்லாம் இருக்க தானே செய்யுது. எல்லாரிடம் இருக்கிறது தானே. இதை யார் உண்டாக்குறாங்க? ஒருவேளை நான் போன பிறவியில் சத்துவத்துக்காக, அறிவுக்காக ஏங்கி அது வாய்ப்பு கிடைக்காமல், நான் பிறந்த குடும்பமோ சுற்றுச்சூழல் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை நைஜீரியாவில் பிறந்துட்டேன், இல்லை எத்தியோப்பியாவில் பிறந்துட்டேன்னு வைங்க, என்னத்தை நான் படிப்பேன்? நான் கூழுக்கும் கஞ்சிக்குமே இங்கே ஆளாக பறக்கிற இடத்துல நான் பிறந்துட்டேன். ஆனால் என் மனசெல்லாம் ஏதாவது ஒரு கல்வி கிடைக்காதான்னு. அப்போது அந்த மனசு அடுத்த பிறவி எங்கே கிடைக்கும்? எந்த இடத்துல கல்விக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கே தானே போகும். அப்போ அது எங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல சத்துவகுண உணவு சாப்பிட்றாங்களோ, சத்துவகுண மக்கள் சேர்ந்து வாழறாங்களோ அங்கே தானே பிறப்பான். அவன் கட்டாயம் பிராமணனாக பிறகுறான். நாம தான் பிராமணனாக பிறகுறோம். பிராமணனாக பிறந்தோம், வந்த வேலையை மறந்துட்டேன்னு வைங்க, பணம்னு அலைஞ்சோன்னு வைங்க, சண்டை சச்சரவுன்னு போனோன்னு வச்சுக்க, அடுத்த பிறவியில் நாம் சத்திரியனாக பிறகுறோம், வைசியனாக பிறகுறோம், சூத்திரனாக பிறகுறோம். நாம் தான் பிறவிக்கு காரணம். அவர் நமக்கு வேண்டிய டம்ளர் வாங்கி தரார். நீங்கள் என்ன குடிக்க போகிறீங்களோ அது மாதிரி நான் பாத்திரம் கொடுக்குறேன்னு. இந்த உடம்பை மட்டும்தான் அவர் தயார் பண்ணி அங்கங்கே உங்களை போடுறார். மற்றபடி பகவான் நம்மளை 4 வர்ணத்தை படைக்கலை. அது குணத்தினால் பிரகிருதியில் இருக்கிறது. பாரத நாட்டெல்லாம் இந்த அவலம் இருக்கிறது, வெளிநாட்டிலெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லாதீங்க. வெளிநாட்டிலும் அறிவு சார்ந்த விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அங்கேயும் பாதுகாப்பு, இராணுவம், அட்மினிஸ்ட்ரேஷன், லிட்டிகேஷன், இந்த நீதி எல்லாம் இருக்குது. நீதிமன்றம், வக்கீலெல்லாம் இருக்கிறாங்க, சத்திரிகளும் இருக்கிறாங்க. அங்கேயும் உற்பத்தியாளர்களும் இருக்கிறாங்க. அங்கேயும் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. எந்த நாட்டில் இல்லை? இந்த நாள் இல்லாமல் ஒரு நாடு இருக்குமா? ஒரு நாட்டில் எல்லாருமே அறிவாளிகள், பிராமணர்கள்னா அது யார் சோறு போடுவாங்க? அவங்களுக்கு யார் உற்பத்தி பண்ணுவாங்க? துணிமணிக்கு எங்கே போவான்? வெறும் வேதம் ஓதிட்டு இருப்பான். பூநூலுக்கு கூட நூல் கிடைக்காது. ஒரு சத்திரியனாக இருந்தால் என்ன ஆகும்? சண்டை சச்சரவு தவிர வேறு ஒன்றும் இருக்காது, உற்பத்தியே இருக்காது. கொன்று தின்னுடுவான், கன்னி பாலிசம் தான் இருக்கும். வைசியனாக இருந்தான்னா அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது யார்? அவன் அந்த கலையை எப்படி வளர்க்க முடியும்? இப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரினா வெட்டர்னரி டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் தானே இவன் வந்து கோழியும் ஆடையும் மாடையும் வளர்க்க முடியும். இவனால் எவ்வளோ அறிவை கொண்டு வர முடியும்? அதுக்குன்னு ஒரு பிராமணன் தேவைப்படுறான்ல. எப்பவுமே அறிவும் தொழிலும் உற்பத்தியும் இந்த பணிவிடையும் இல்லாத சமுதாயம் இருக்காது. எறும்புலையும் வேலைக்கார எறும்பு, ராஜா எறும்பு, ராணி எறும்பு, மந்திரி எறும்பெல்லாம் இருக்க தானே செய்யுது. தேனீக்களிலும் இருக்குதில்ல. தேனை கொண்டு வரதுக்கு ஓயாமல் உழைக்குது. ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறது யாராவது கேட்குறாங்களா? இந்த வேலை யாராவது இடுறாங்களா? பிறந்ததுலேருந்து அந்த குணத்தில் அது செய்யுது. ராணி சொகுசாக உள்ளே இருக்கிறாங்க, அவங்க பிள்ளை பத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஆண்கள் அங்கங்கே ட்ரோன்னு சொல்கிறாங்க. அவர் அப்பப்போ ஒரு காவலை காப்பார், கொட்டிடுவார் பக்கத்தில் ஏதாவது வந்ததுன்னா. அப்புறம் ராணிக்கு வேண்டியதெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்புறம் வேலைக்காரர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க.
இந்த தேன் வந்து டைல்யூட்டாக இருக்கும், பூலேருந்து உறிஞ்சிட்டு வந்த தண்ணி மாதிரி சொட்டாக இருக்கும். அதை கொண்டாந்து அந்த வேக்ஸில் அந்த அந்த சந்துக்குள்ளே போட்டு அதில் ரக்கையில் விரித்து காய வைக்கும். ஓயாமல் அது சுற்றிட்டு இருக்கும். அதில் காஞ்சது கெட்டியாகுது, தேனாகுது. எவ்வளோ வேலை நடக்குது. ஒரே நாள் பிடிங்கிட்டு போயிடுறான் ஒரு மனுஷன். ஒரு பிழி பிழிகிறான், அத்தனையும் செய்தது அது போயிடுது. இது இவன் குணம், அதனுடைய குணம். எங்கு போனாலும் இந்த முக்குணங்களின் ஆட்சியை நீ தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்றார். அவர்கள் இந்த சுபாவத்தினால கர்மங்களால் அவர்கள் பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். பதினாறாவது பக்கம். ஷமோ தம தபஹ சௌசம் சாந்திர் ஆர்ஜவம் ஏவச்ச ஞானம் விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இந்த சத்துவகுணம் எஸ்ஆர்டி இருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் வந்து யாரெல்லாம் இந்த பிராமணன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த தெர்மாமீட்டர் கொடுக்குறார். நம்ம கண்ணனை வச்சு இந்த குணம்லாம் இருக்கு, இவன் பிராமணன் இவன் சத்திரியன் சொல்கிறதுக்காக இல்லை, நீ யாருன்னு கண்டுபிடிச்சிக்க. நீ கண்டுபிடிச்சு நீ எந்த நிலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு தெரிவதற்கு அவர் வழி சொல்கிறார். எவனிடம் சமம் தமம் இருக்கிறதோ, தமம் என்பது புலனடக்கம், இந்திரிய ஒழுக்கம், கை காலில் சேட்டையெல்லாம் அடக்கி வச்சுருப்பான், வாய் பேச்செல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுருப்பான், நடமாட்டத்தை அளவாக வச்சுருப்பான், தேவைக்கு மேலே ஊர் சுற்ற மாட்டான், தேவைக்கு மேலே கேட்க மாட்டான், அளவுக்கு அதிகமாக பேச மாட்டான், எந்த காரியத்தையும் தலை மூக்க நுழைச்சி செய்ய மாட்டான், தன் கடமையை தவறவும் மாட்டான். இது பேர் தம. சம என்பது மனசு வேலையில் தான் கருத்தாக இருக்கும், அது இங்கேயும் அங்கேயும் ஓடாது. இந்த மனங்கிற தேனில் உட்காரும், மலத்துலேயும் உட்காரும், இப்படியே போய் வரும். அந்த மாதிரி அவனுக்கு மனதில் அலை ஓட்டமும் கிடையாது, அது பேர் சமம். நிறைய பேருடைய மனசில் 10-15 பேர் குடியிருக்கிறாங்க பெர்மனண்ட்டாக. அவங்களோட தினமும் பேசிகிட்டு இருக்கிறான், செல்ஃபோனில் வெளியே யாருக்கிட்ட பேசுகிற மாதிரி மனசுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கிறான். அத்தை பையன் வேலைக்கு வச்சேன், எல்லாத்தையும் 10 பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு எங்கேயோ ஆள் போயிட்டான், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அத்தை பையனையும் மனசில் வச்சுக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு இருப்பார். ராத்திரி தூங்கும்போதும் அத்தை பையன் தான் இருப்பான், அவனோட பேசிகிட்டே இருப்பான், அவன் அங்கே இருப்பானா இங்கே இருப்பானா. அப்போது அவரை விட்டோம்னு சொன்னால், இவரை கொண்டு விட்டாலே எங்கள் அக்கா, அவளை சொல்லணும், அவ கூட யோக்கியந்தான், எங்கள் மாமன் தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த மண்டையில் உனக்கு தவிர 10-15 பேர் உள்ள தினமும் குடியிருக்கிறாங்க வாடகை கொடுக்காம. அவங்களோட மனம் போராடிட்டே இருந்ததுன்னா இது அசமம்னு பேர். சமம்ங்கிறது யாருன்னா, உன்னை தவிர இங்கே யாரும் இருக்கக்கூடாது. உனக்கு என்னடா வேலைன்னா என்னன்னா சத்துவ குணத்தில் இருக்கணும், இந்த சாஸ்திர விசாரம் பண்ணு, அல்லது உயிரற்ற பொருளை பாரு. உயிருள்ள பொருளா, இந்த முயல் குட்டியை பாரு, நாய்க்குட்டியை பாரு, மேகங்களை பாரு, அதுக்குள்ள இடம் கொடு மண்டையில், உன்னை ஒன்றும் பண்ணாது. ஒரு மனுஷனை மட்டும் உள்ள வச்சிடாத. ஓயாமல் சண்டை, ஓயாமல் காதல். சண்டை வரும், சில சமயம் காதலும் வந்துடும். அவனுக்கு வேற யாரும் கிடையாது, அந்த ஒரு பொண்ணையே உள்ள வச்சிருப்பான், அல்லது அந்த பொண்ணு ஒரு ஆளையே உள்ள வச்சுட்டு இருப்பா, வேலையெல்லாம் செய்ய மாட்டா. அப்புறம் அந்த ஆள் இப்படி நினைப்பானா அப்படி நினைப்பானா, அப்படி பேசிட்டோம் இப்படி பேசிட்டோம், அப்புறம் அவரு வேற ஒருத்தரோட பேசிட்டாங்களே, ஒருவேளை என் மேலே பிரியமில்ல அங்கே போயிட்டு வாங்களோ அப்படின்னு நாளைக்கு நம்ம கட்டாயம் பார்த்த உடனே கேட்டுருந்தோம், ஏங்க அவங்ககிட்ட பேசுனீங்களா, அவங்க ஏதாவது உறவா அப்படின்னு. கேட்டால் நல்லா இருக்காது, இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓயாமல் சேட்டிங் போயிட்டு எங்கே தூக்கம் வரும்? கடன் வாங்கிட்டா தூக்கமே வரதில்லை. கடன்காரன் 5 பேர் நிற்கிறானுங்க. நாளைக்கு தான் 2000 வந்துருக்குது, யாருக்கு முதல்ல கொடுக்க போகிறேன்? யார் முதல்ல வரணும் கொடுப்போம். அவன் வாங்கிட்டு போனால் இன்னொருத்தன் வந்து அடுத்த நிமிஷம் வந்தானே என்ன பதில் சொல்லுவான்? சரி பாட்டி செத்துட்டான்னு ஏதாவது சொல்லி வைப்போம். எப்படி தான் இந்த மனசு ஓயாமல் மக்களோடு போராடுதுங்க. இல்லாத மக்களை இங்கேயே உற்பத்தி பண்ணி அவங்களோட வாழ்வியல போராட்டம். அவர் சொல்கிறாரு, இந்த பிராமணனுக்கு, சத்துவ பிரதானமாக இருக்கிறவனுக்கு சமம்
அவன் மனசில் அவனை தவிர, இறைவனை தவிர, பகவானை தவிர வேறு எந்த எண்ணமும் அவனுக்கு கிடையாது. அப்புறம் அவனோட தவம் இருக்கும். தபம்னா உருக்கி வார்த்தல்னு அர்த்தம். தபம்னா உருக்குதல், தபித்தல். தாபம்னா அப்படியே நெருப்பில் சுடுறது. இங்கே தபசுனாலும் நெருப்பில் சுடுற மாதிரி. நம்ம தங்கத்தை பொண்ணாக மாற்றி அது ஆபரணமாக்கணும்னா முதல்ல அது கட்டியாக என்னென்னவோ ஷேப்பில் இருக்குது மண்ணில், அதை போட்டு உருக்கணும். அது முதல் உருவம் அறியணும். அப்புறம் நமக்கு வேண்டிய உருவத்தை கொடுக்கலாம். மண்ணை கொண்டு வரோம், பிசைஞ்சு அதனோட உருவத்தை அழிக்கிறோம். அதுக்கப்புறம் புது உருவத்தை கொடுக்குறோம். அப்போ ஒன்று அழிஞ்சா இன்னொன்று உண்டாகும். அதை மாற்றுவது பேர் தபஸ்ன்னு பேர். உன்னை நீ மாற்ற வேண்டும் என்றால் உன் பழைய நானை அழிக்க வேண்டும். அதை நல்லா நெருப்பில் போட்டு சுட வேண்டும். துன்ப புடத்திலிட்டு தூயவன ஆக்கி வைத்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. துன்ப புடத்தில், புடம் போடுற தங்கம் எப்படி ஜொலிக்குதோ அது மாதிரி துன்பங்கிற ஒரு புடத்தில், துன்பத்தை நான் துன்பம்னு நினைக்கல, என்னை உருமாற்றுகிற தபஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு நோய் வந்துடுதுன்னா ஐயோ நோய் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், நல்ல ரெஸ்ட் கொடுத்தாரு, நான் பகவானையே சிந்திக்கிறதுக்கு நல்ல இது தபம் அப்படின்னு நோயை தபமாக இருக்கணும். நோயிலே தோல்வதென்ன கண்ணபிரானே, தவத்திலே உயிர்ப்பதென்ன கண்ணபிரானே, அதுவே தவமாக மாற்றி நம்ம மறுபடியும் உயிர்ச்சிட்டோம் அப்படின்ட்டா அப்படிங்கிற. நோயை பார்க்காம தபன்னு பாரு, தோல்வியை தோல்வின்னு பார்க்காம உன்னை உருமாற்றுகின்ற தபம்னு பாரு. துன்பங்களை உன்னை கொல்லுகின்ற பொருளாக நினைக்காமல் உன்னை உருமாற்றுகின்ற ஒரு ஒரு ஸ்புடம் என்று நினைத்துப்பார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி நினைக்கிறவன் தான் பிராமணன்கிறார். ஒவ்வொரு சமயமும் தன்னை உருமாற்றி கொண்டு இந்த சத்துவ குணத்தில் நான் இருக்கணுமே அப்படிங்கிற ஒருவன் இருக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுக்க தபத்தில் இருக்கிறான். சௌசம், உள்ளும் புறமும் சுத்தம். ஆந்தர சௌசம், பாக்கிய சௌசம். அவனுடைய உடைகள், நடை, செருப்பு கூட தூய்மையாக இருக்கும், தொடச்சி தான் யூஸ் பண்ணுறான். வஸ்திரங்களை தொடச்சி வச்சுக்கிறான், பத்திரமா மடித்து வைக்கிறான். பேனா லீக் ஆகாது, தொடச்சி வைப்பான். அது திறந்து வைக்க மாட்டான், எப்போ மூடி இருக்கும். நிறைய பேர் வீட்டில் பேனா இருக்கும், மூடியே இருக்காது. இதெல்லாம் யார் ஒருத்தன் செய்கிறான்னா அவன் பேர் பாக்கிய சௌசம். புறத்தில் தூய்மையை பார்க்குறான், அவன் செயலில் தூய்மை இருக்கிறத பார்க்குறான். ஆந்தர சௌசம், மனதிலும் தூய்மையை வச்சுட்டே இருக்கிறான். இந்த அசுத்தம் வருவதுக்கு ராகத்வேஷம் தான் இருக்கிறதே மோசமான அழுக்கு. கரைபடியுதுன்னு சொன்னால் மனசுக்கு ராகமும் துவேஷம், விருப்பும் வெறுப்பும். இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது பிடிக்கும், இவனை பிடிக்காது. இந்த நேரம் பிடிக்கும், அந்த நேரம் தான் பிடிக்காது. இந்த நேரத்தில் எனக்கு பிடிக்கும், இந்த நேரத்தில் பிடிக்காது. இந்த இடம் எனக்கு பிடிக்கும், இந்த இடம் பிடிக்காது. இடம், காலம், பொருள், மனிதர்கள் இதில் எல்லாம் பிடிக்கும் பிடாதுன்னு எல்லாத்தையும் பிளந்து போட்டு வச்சிருக்கிற மனசு அழுக்கு அப்படின்னு சொல்கிறார். அது அவங்ககிட்ட இருக்காது. அவங்ககிட்ட சௌசம் இருக்கும். சாந்திர்னா பொறுமை. எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை இன்முருகத்தோடு சகிச்சுக்குவான், பல்ல கடிச்சிட்டு இருக்க மாட்டான். நல்லா பொறுத்துக்குவார் சார் அப்படின்னு. எப்படி பொறுத்துக்குவார்? சனியை எப்போ போக போதோ அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இருக்கட்டும், என்ன செய்யறது, மாற்ற முடியாததை நாம் என்ன போகிறோம், மாறாமலா போகுது, மாறதான் போகுது அப்படின்ற அறிவோடு விவேகத்தோடு பொறுத்து கொள்ள பேர் சாந்தி. சாந்தி இல்லை, சாந்தி. ஆர்ஜவம்னா ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம், வளைந்து இருக்கிறது இல்லை, நேர்மையானதுன்னு பேர். ஆர்ஜவம்னா நேர்மை எப்படிப்பட்டதுன்னா மனசு என்ன நினைக்குதோ அதே தான் வாய் சொல்லும், அதே தான் உடம்பு செய்யும். ஒரு நேர்மை. எண்ணம், சொல், செயல். மனம் ஒரு எண்ணம், அது வேற மாதிரி பேசும், அந்த பக்கம் போனவன் வேற மாதிரி செய்யும். இப்படி இந்த வளைந்தது கோன் கிடையாது. இது ஆர்ஜவம். இந்த நேர்மையும் யார்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீ பிராமணன். ஆர்ஜவம், ஏவச்ச போன்றவையோடு மேலும் ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக்யம். அவங்ககிட்ட ஞானமும் இருக்கும், விஞ்ஞானமும் இருக்கும், ஆஸ்திக்யமும் இருக்கும். ஆஸ்திக்ய புத்தி என்றால் ஸ்ரத்தா, இறைவன் இருக்கிறார், அஸ்தி என்று நினைப்பு இருந்ததுன்னா அது பேர் ஆஸ்திக்யம். நாஸ்தினா நாஸ்திக்யம், அவன் நாஸ்திகன். ஆஸ்திக புத்தி. இறைவன் இருக்கிறார், தர்ம அதர்மங்கள் இருக்கின்றது, நாம் மறைந்து செய்தாலும் அது பாவ புண்ணியங்களாக
நமக்கே நமக்கு பயன் தரும் என்ற உண்மையை சாசனம் சொல்லுது, குரு சொல்றார், என் மதம் சொல்லுது, இறைவன் சொல்றார் அப்படிங்கிற ஒரு உணர்வு, தர்மம் தலைகாக்குங்கிறத நம்பிக்கிறது. இது போன்ற எண்ணங்கள் எல்லாமே ஆஸ்திக புத்தின்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஞானம் விஞ்ஞானம். ஞானம் என்பது பொதுவாக ஒன்றை அறிந்து கொள்வது, விஞ்ஞானம் என்று சிறப்பாக அறிவது. பொதுவாகவும் சிறப்பாகவும் அறிவான். பொது தர்மம் எதுன்னு அவனுக்கு தெரியும், பொய் சொல்லக்கூடாது. பொது தர்மம், பொது தர்மம் என்றது என்னன்னா எல்லா காலத்துலையும் அது செல்லுபடியாகும். பொய் சொல்லக்கூடாதுங்கிறது ராத்திரியில் சொல்லலாம், பகலில் சொல்லக்கூடாதுன்னு இதாக இருக்குதா? செப்டம்பர் மாதம் முழுக்க பொய் சொல்லலாம், அக்டோபரில் பேசக்கூடாது அப்படின்லாம் இருக்குதா? எல்லா காலத்திலுமே பொய் சொல்லக்கூடாது தான். அது ராத்திரியும் பகலுமா? எல்லா இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாது. ரகசியமான இடத்துல பொய் சொல்லலாம், வெளியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, தேவலோகத்தில் பொய் சொல்லலாம், இப்படிலாம் கிடையாது. எது ஒன்று எல்லா காலத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா வயதிலும், சின்ன வயசு, பெரிய வயசு, நடு வயசு, எல்லா மனிதர்கள், எது உண்மையோ எது அது பேர் தர்மம், பொது தர்மம்னு பேர். பொது தர்மம்னா காலம், இடம், மனிதர்கள், எல்லா மனிதருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எது உண்மையோ அது தர்மம். சில இடத்துல இது தர்மம், சில இடத்துல அதர்மம் அப்படின்னு வந்ததுன்னா அது விசேஷ தர்மங்கிறோம். உண்மையே பேசணுங்கிறது பொது தர்மம். ஆனால் ஒருத்தனை காப்பாற்றணும்னு சொன்னோம்னா பொய் சொல்லணும். அப்போ அந்த இடத்துல உண்மையை மறைக்கலாம், உண்மையை மாற்றி சொல்லலாம். இருப்பாருங்க, அவர் ஆசைப்பட்ட வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு தெரியும் இன்னும் 5 நாளில் போயிடுவார். இவர் ஆனால் மறைமுகம் சொல்கிறார், அவர் ஆசை இருக்கிற வரைக்கும் இருப்பாருங்க அப்படின்னு. அப்படி சொல்லி வச்சுட்டா எல்லாம் இருப்பார் போல் இருக்குதுன்னு தான் போயிடுவாங்க. பொய் சொல்ல, உண்மை மாற்றி தான் சொல்கிறோம். பொய் சொல்லலை, உண்மையும் சொல்லலை. கேன்சர் பேஷண்ட்டுக்கு இப்படி சொல்கிறோம், இருப்பாருங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், அவருக்கு எவ்வளோ கொடுப்புன்னு இருக்குதோ அவர் இருக்கட்டும், அதை நம்ம அது வரைக்கும் நம்ம சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. இல்லைங்க 5 நாளுக்கு மேலே தாங்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சிறப்பு தர்மம். இப்போ ஞானம்ங்கிறது பொது தர்மத்தையும் அறிந்திருப்பான், விஞ்ஞானங்கிறது விசேஷ தர்மங்களே அறிஞ்சிருப்பான். ஒருத்தனுக்கு கொலை செய்யக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் பொது தர்மம். ஆனால் இராணுவ வீரனுக்கு அது ஒத்து வராது, அது ஒத்து வராது. அவங்க போர்க்களத்தில் பொது தர்மப்படி நான் மடிவேனை தவிர நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவானா? தாய்நாட்டை விட்டு கொடுப்பானா? தன் கொடியை அவமானப்படுத்த விடுவானா? அந்த இடத்துல அவன் கொலை செய்யத்தான் ஆகணும். எவன் ஒருவன் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அறிகிறானோ இந்த இடத்துல அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ஞான விஞ்ஞானத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. தன்னை ஆத்மா என்று அறிவது ஞானம், அதுதான் கடவுள் என்று அறிவது விஞ்ஞானம். நிறைய பேருக்கு ஞானம் இருக்கும். ரமண மகரிஷியினுடைய வழி வந்தவங்கெல்லாம் தனக்குள்ள ஆத்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அது பிரம்மம் கடவுள்னு அவங்களுக்கு தெரியாது, விஞ்ஞானம் இருக்காது. அப்போ அப்படி என்ன ஆகும்? இவருக்கு ஒரு ஆத்மா, அவருக்கு ஒரு ஆத்மா, அவருக்கு ஒரு ஆத்மான்னு ஆகிடும். அநேக ஆத்மாவாதம் வந்துடும். ஆத்மா ஒன்று தான் கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானம். அது மாறாது அழியாதுங்கிறது ஞானம். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் சிறப்பு தர்மம் பொது தர்மையும் அறிந்திருப்பான். அப்புறம் பாவ புண்ணியங்கள் உண்டு என்பதை நம்புபவன். ஏன்னா இது ஒரு பிராமணரை பற்றி சொல்கிறது. இப்படிப்பட்டவன் பிரம்ம கர்ம சுபாவஜம், அவனுடைய கர்மங்கள் எல்லாம் பிராமணத்தன்மையில் இருக்கும், அவனுடைய சுபாவமாகவே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். 17வது பக்கம். சௌரியம், தேஜோ, திருதி, தாக்ஷ்யம், யுத்தேச்ச, அபலாயனம், யுத்தேச்ச அப்பின்னு வரும், அது இப்புன்னு போட்டிருக்கு இல்லையா? யுத்தேச்ச அபி, அபலாயனம், தானம், ஈஸ்வர பாவஸ்ச, சாத்திரம், கர்ம ஸ்வபாவஜம். இங்கே சத்திரியனுடைய குணத்தை அவர் சொல்கிறார். சத்திரிய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சௌரியம். ஒரு இடைவேளை சொல்லிடலாம்.